பிரபல நடிகையை தாக்கி பாடல் வரிகள். நாட்டிய பேரொளிக்கு உதவிய கண்ணதாசன். சிறு வயது முதலே முறையாக நாட்டியம் பயின்ற இவர் சிறந்த பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டியத்தில் கை தேர்ந்தவரான இவருக்கு நாட்டிய பேரொளி என்ற பட்டமும் உண்டு. தமிழ் சினிமாவின் 1950 முதல் 60 காலகட்டங்களில் நடனமாடத் தெரிந்த பல நடிகைகள் உச்சத்தில் இருந்த காலகட்டம் என்று சொல்லலாம். நடனம் மட்டுமல்லாமல் நடிப்பிலும் தங்களுக்கென தனி பாணியை வகுத்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர்கள் மத்தியில் முக்கிய இடத்தை பிடித்தவர் நடிகை பத்மினி. சிறு வயது முதலே முறையாக நாட்டியம் பயின்ற இவர் சிறந்த பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டியத்தில் கை தேர்ந்தவரான இவருக்கு நாட்டிய பேரொளி என்ற பட்டமும் உண்டு. அதேபோல் இவர் நடிக்கும் படங்களில் நடிப்புக்கு முக்கியத்துவம் இருப்பது போல் இவரது நடனத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இவர் பரதநாட்டியம் ஆடுவது போன்ற காட்சிகள் வைத்திருப்பார்கள். இவரது நடனத்தை பார்க்கவே அந்த காலத்தில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதிய வரலாறு கூட உண்டு. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னாளில் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்த பத்மினி தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ளார். தமிழில் சிவாஜியுடன் இவர் நடித்த தில்லானா மோகனாம்பல் திரைப்படம் இன்றைய ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக உள்ளது. இந்த படத்தில் பாட்டிலேயே சிவாஜியை பத்மினி நலம் விசாரிப்பது இப்பொழுது பல படங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பத்மினிக்கு இணையாக வைஜெயந்தி மாலாவும் நடனத்தில் உச்சத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு இடையில் அதிகமான போட்டி இருந்தது என்று சொல்லலாம். அதே சமயம் சினிமாவில் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே கடந்த 1961ஆம் ஆண்டு மருத்துவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட பத்மினி அப்பொழுதே அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். பத்மினி சினிமாவில் இல்லாததால் அந்த இடத்திற்கு வந்த வேறொரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என யாரையும் மதிக்காமல் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் செட்டில் ஆனாலும் அவ்வப்போது சென்னை வந்த பத்மினியிடம் சிலர் இது பற்றி சொல்லி நீங்கள் மீண்டும் சினிமாவிற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்த மீண்டும் 1963ஆம் ஆண்டு பத்மினி சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆகிறார். மாடர்ன் தியேட்டரில் நிறுவனம் தயாரித்த காட்டு ரோஜா என்ற படத்தின் மூலம் பத்மினி ரீஎன்ட்ரி ஆனார். சுப்பாராவ் இயக்கிய இந்த படத்தில் SS ராஜேந்திரன் நாயகனாக நடித்திருந்தார். KV மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர். படத்திற்காக சிச்சுவேஷனை கண்ணதாசனிடம் சொன்ன இயக்குனர் சுப்பாராவ் ரீஎன்ட்ரியான பத்மினியை வரவேற்பது போலவும் தற்பொழுது பத்மினி இடத்தில் இருக்கும் அந்த நடிகையை சீண்டுவது போலவும் பாடல் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் அதற்கு ஏற்றாற்போல் எழுதிய பாடல்தான் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ என்று அன்று போனவள் இன்று வந்துவிட்டாள் என்று புன்னகை செய்தாயோ என்ற பாடல். பத்மினியின் அழகை வர்ணிக்கும்படி மெட்டாக நின்றவளே, முள்ளோடு வந்தவளே, முத்து நகைகளை கொட்டி அளந்திடும் முகத்தை கொண்டவளே, கண்கள் மயங்கிட கண்ணம் சிவந்திட தழுத்து நின்றவளே என சரணம் எழுதினார். தொடர்ந்து அடுத்த சரணத்தில் ரத்தின கம்பளமே அடி முத்திரை மோதிரமே, நீ நாளை பொழுதிற்குள் வாடி விழுந்திடும் மாயக்கதையடியே, நான் சித்திர பொம்மையடி இது தெய்வ பருவமடி, எத்தனை காலங்கள் மாறிய போதிலும் என் இளமையடி எனக்கு என அந்த நடிகையை பார்த்து பத்மினி பாடுவது போல சரணம் எழுதியிருந்தார். இந்த பாடல் அப்பொழுது நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் பத்மினி சென்ற பின் மார்க்கெட்டை பிடித்த அந்த நடிகையும் கண்ணதாசன் பாடலில் மூலம் சொன்ன அந்த நடிகையும் நடிகை சரோஜா தேவிதான் என்று கூறப்படுகிறது.